ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதாஸ் மல்டி கிராஃப்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டால் மேக்கிங் கிளாஸ் 2 தாங்க பார்க்க போகிறோம். கிளாஸ் 1ல் வந்துட்டு சிங்கிள் குரூஷா எப்படி போடுறது, அதோட இன்க்ரீஸ் எப்படி கொடுக்கறது, அப்புறம் டிக்ரீஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு கிளாஸில் நல்லா தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க. அது தெரிஞ்சாவே இந்த கிளாஸ் ரொம்ப ஈஸி தாங்க. இந்த கிளாஸ் அதே மாதிரி அமிகுருமி பொறுத்த வரைக்கும் இந்த கிளாஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஒரு ஹெட் பார்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இந்த கிளாஸில் இருக்குது. இந்த கிளாஸ்லேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அப்படி இந்த கிளாஸை ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க நீங்கள் முன்னாடி கிளாஸ் போய் பார்த்துட்டு அப்புறம் இங்கே ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிக்ரீஸும் இன்க்ரீஸும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா? இது ஒரு நல்ல கிராஃப்ட்டுங்க இந்த டால் மேக்கிங். இதை கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும். ப்ளஸ் இது நல்லா ஏர்ன் பண்ணி கொடுக்கக்கூடியதும் கூட. இப்போ இந்த கிஃப்ட்ஸ் ப்ரெசென்ட் பண்ணுறவங்க குழந்தைகளுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இது நிறையா அதிகமாக வாங்குவாங்க. அனிமீஸ் நீங்கள் நல்லா இதில் நீங்கள் அனிமீஸ் செஞ்சு சேல்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அதனால் இது நல்லா கற்றுக்கோங்க. அதேமாதிரி குழந்தைகளுக்கு இப்போ சம்மர் வெக்கேஷன்ஸ் வருதுங்க. அந்த வெக்கேஷன்ஸில் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு கிராஃப்ட் கற்றுத்தரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த கிராஃப்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கற்றுக்கிட்டு கூட உங்கள் மூலமாக உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுத்தரலாம். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இது ரொம்ப சிம்பிள் தான். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம மேஜிக் ரிங் போடணும். இந்த மாதிரி கையை சுற்றிட்டு இதே போல் நம்ம எப்போ ஸ்லிப் ஸ்டிச் போடுவோம் இல்லைங்களா, அதே போல் தான். பாருங்கள், ஒரு சுற்றுறேன். இந்த த்ரெட்டை இப்படி கையில் எடுத்துகிட்டு நம்ம ரெண்டையும் இழுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி இழுக்கக்கூடாது. மேஜிக் ரிங்னால் இது இப்படி அந்த ரிங்குக்குள்ளே அப்படியே வச்சுக்கணும். இதை 2 ஒயரையும் இழுத்துட்டோம்னா அதுக்கு பேர் ஸ்லிப் ஸ்டிச். மேஜிக் ரிங்குனால் இப்படி இழுக்காமல் இப்படியே இந்த வளையத்துக்குள்ளேயே இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு இங்கே பாருங்கள், ஒரு செயின். இது ஃபுல்லாமே நம்ம சிங்கிள் குரூஷே தான் போட போகிறோம். அதனால் இதெல்லாம் நம்மளுக்கு கவுண்ட்டு கிடையாதுங்க. ஸ்டிச் போடுறது தான் கவுண்ட்டு. இங்கே பாருங்கள், இப்படி உள்ளே விட்டு நான் இப்படி எடுக்கிறேன். 2 லூப் வந்துருச்சுங்களா, இந்த 2 லூப்பில் ஒரு டைம் இழுக்கிறேன். இது இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இதுதான் ஃபஸ்ட். ஆனால் இது கையோட ஒரு மார்க்கர் வச்சுக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டிச்னால் பாருங்கள், இந்த ரெண்டும் சேர்ந்து இப்படி தான் நீங்கள் மார்க் பண்ணி வைக்கணும். இது ஃபஸ்ட்டு ஸ்டிச். ஓகேங்களா? பாருங்கள், மார்க் பண்ணி வச்சது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு செயினில் தான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட்டு ஸ்டிச். இப்போ நம்ம இதே போல் 8 எண்ணம் போடணும். இப்போ இது 1 2 3 4 5 6 7 8. சரிங்களா? இப்போது நான் இந்த 8 இது போட்டாச்சு. நல்லா பாருங்கள், 8 சிங்கிள் குரோஷேஸ் போட்டு இது நல்லா டைட்டாக இழுத்துக்கலாம். எப்பவுமே நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்லிப் ஸ்டிச். இந்த இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஸ்லிப் ஸ்டிச்சே வேண்டாங்க. இங்கே ஆரம்பிச்சுட்டு வரதோட சரி, அப்புறம் எண்டிங்கில் தான் நம்ம தனியாக பிரிக்கணும். இப்போது பார்த்துக்கோங்க, எவ்வளோ நான் போட்டிருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 டோட்டலாக போட்டிருக்கேன். இப்போ நம்ம மற்ற நார்மலான இடத்துல என்ன பண்ணுவோம், இங்கே உள்ளே போட்டு ஸ்லிப் ஸ்டிச் போடுவோம். இங்கே நம்மளுக்கு ஸ்லிப் ஸ்டிச் வேண்டாங்க. இப்போ இதிலிருந்தே கண்டினியூ பண்ணலாம். இப்போ இதோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. செகண்ட் ரவுண்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இன்க்ரீஸ் கொண்டு போவோம். இன்க்ரீஸ் கொண்டு போகிறதுனா ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 2வாக போட்டு வருவோம். அப்போது நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். இந்த மார்க்கர் பாருங்கள், இப்படி மார்க்கர் செயினில் தான் போட்டு வச்சுருக்கேன். இந்த மார்க்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே டபுள் குரோஷே, அதாவது அடுத்த ரவுண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். பாருங்கள், இதில் இப்படி உள்ளே விட்டு எடுத்தாச்சு. ஒரு இதில் 2 போடணும். 1 அப்புறம் 2, ஒரு ஸ்டிச்சுக்குள்ளே 2, இங்கே 2 போட்டாச்சு. சரிங்களா? இப்போது இதில் இந்த ஃபஸ்ட்டாக போட்டோம் இல்லைங்களா, இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங். அதாவது அடுத்த ரவுண்டு முடிச்சுட்டு வரும்போது இங்கே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் நல்லா பார்த்துக்கோங்க. செயினுக்கு செயின் இப்படி போட்டு வச்சுக்கோங்க. போட்டுட்டு இப்போ எல்லாத்துலேயும் 2 2 ஸ்டிச்சஸ் பாருங்கள். 1 2 திருப்பி பாருங்கள். அடுத்ததுலேயும் 1 2. ஃபஸ்ட்டு நம்ம இன்க்ரீஸ் ரவுண்டு போகணும். அதுக்கு அடுத்தது நார்மல் ரவுண்ட்ஸு. அதுக்கு அடுத்தது தான் டிக்ரீஸ் ரவுண்ட்ஸ். ஓகேங்களா? பாருங்கள், எல்லாத்துலேயும் நான் 2 2 போட்டு வந்துட்டுருக்கேன். கரெக்டாக கொண்டு வரணுங்க. ஏன்னா அப்போ ஷேப் மாறிடும். பாருங்கள், 2, அடுத்ததில் 2, நெக்ஸ்ட் 2. டோட்டலாக நம்ம 8 போட்டிருக்கோம். அப்போ டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ வரணும், 16 வரணும். உங்களுக்கு இன்க்ரீஸ் தெரியும் இல்லைங்களா, இப்போ பார்த்துக்கோங்க. இது மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். பாருங்கள்,
நான் எல்லா ஸ்டிச்சஸ்லேயும் 2 2 போட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ போட்டோம்? 8 போட்டோம். அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும்? 16 இருக்கணும். பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 நான் மார்க் பண்ணி வச்ச இடத்தோட சேர்த்து 16. ஓகேங்களா? இப்போ நம்ம மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நம்ம அதை ஸ்லிப் ஸ்டிச் போடக்கூடாது இல்லைங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எவ்வளோ போட்டோம்? 1 1 போட்டிருக்கோம். அடுத்தது 2 2 போட்டிருக்கோம். அடுத்த ரோ வந்து என்ன பண்ண போகிறோம்? அடுத்த ரோ 1 2 1 2ன்னு போட போகிறோம். அடுத்த ரோ வந்து 1 2 1 2ன்னு இன்க்ரீஸ் பாருங்கள் போட்டு வந்தாச்சு. இப்போ கண்டினியூஸாக வந்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம 8 போட்டோம். அப்புறம் 2 2வாக போட்டோம். ஒவ்வொரு இதுலேயும் 2 2வாக போட்டோம். அடுத்தது நான் இந்த மார்க்கர் எடுத்துறேன். பாருங்கள் கரெக்டாக நான் எந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சுருக்கணும் பாருங்கள். இது ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் மார்க் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் அப்படியே எடுக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போது தேர்ட் ரவுண்ட் நம்ம வந்தாச்சு. ஃபஸ்ட் ரவுண்ட் சிம்பிளாக போட்டோம். செகண்ட் ரவுண்டு எவ்வளோ? 1 only 2 2 போட்டோம். தேர்ட் ரவுண்டில் என்ன பண்ண போகிறோம்? தேர்ட் ரவுண்டில் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 1 போட்டாச்சு. நான் அந்த இடத்த மார்க் பண்ணி வைக்கிறேன். அடுத்ததில் 2 ஃபஸ்ட்டில் 1 அடுத்ததில் 2 சரிங்களா? ஃபஸ்ட்டில் ஒரு இதில் 1 அடுத்ததில் 2 இது தேர்ட் ரவுண்ட். நம்ம இது எத்தனாவது ரவுண்டு? தேர்ட் ரவுண்டு. தேர்ட் ரவுண்டு எப்படி போடுறோம்? ஒரு இதில் 1 அடுத்ததில் 2 1 2 1 2 கண்டினியூ பண்ணணும். 2 1 2 1 2 1 2 1 2 இது ரொம்ப சிம்பிள் தாங்க. பாருங்கள் போட்டாச்சு. இப்போ தேர்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் ரவுண்ட் சிம்பிளாக 8 போட்டோம். அடுத்தது 2 2 2ன்னு போட்டு 16 போட்டோம். அடுத்தது 1 2 1 2 போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்போது அடுத்த இடத்துக்கு நம்ம வந்தாச்சு. நம்ம மார்க் பண்ணி பாருங்கள் மார்க் பண்ணி வச்ச இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ தேர்ட் ரவுண்ட் 1 2 1 2ன்னு போட்டோம். இப்போ ஃபோர்த் ரவுண்டு எப்படி போட போகிறோம்? ஃபோர்த் ரவுண்டு வந்து ஃபஸ்ட் இதில் 1 நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் இதில் 1 ஒவ்வொரு இதுக்கும் கண்டிப்பாக மார்க் பண்ணி வைங்க. ஃபஸ்ட் இதில் 1 செகண்டில் 1 அடுத்ததில் 2 ஆரம்பிக்கிறது எப்பவுமே 1 அப்படின்னு ஆரம்பிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ண 1 1 2 1 1 2 அப்படி. ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. இந்த செயினுக்குள்ளே 1 1 2 இதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் போட்டு வாங்க. 1 1 2 பாருங்கள் லாஸ்ட் வந்துட்டேன். இங்கே 2 1 2 இனி அடுத்த ரவுண்ட் போகலாம். பாருங்கள் நான் ரிட்டன் ஃபார்மாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம 8 செயின் போட்டோங்களா? 8 செயின்ஸ் போட்டோம். எப்படி 8 செயின்ஸ் போட்டோம்? 1 2 3 4 5 6 7 8 இது வந்து ஃபஸ்ட்டு ரோ. செகண்ட் ரோ என்ன பண்ணோம்? இதை ஒன்றையும் 2 2 ஆக்கணும். எங்கேயும் ஸ்லிப் ஸ்டிச் எதுவுமே போடலை. இந்த டயக்ராம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அப்புறம் தேர்ட் ரோ என்ன பண்ணோம்? அந்த ஸ்டார்டிங் இதில் 1 போட்டோம். அடுத்ததில் 2 போட்டோம். ஸ்டார்டிங்கில் 1 அடுத்ததில் 2 ஸ்டார்டிங்கில் 1 அடுத்தது 2 ஸ்டார்டிங்கில் 1 அடுத்ததில் 2 இப்படியே போகணும். சரிங்களா? இதை வந்து நீங்கள் டோட்டல் எவ்வளோ வருதுன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 8 வரும், 16 வரும், 16 கூட 8 24 வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா 32 வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா 40 வரும். அந்த மாதிரி. ஓகேங்களா? அடுத்த ரோ ஃபோர்த் ரோ வந்து எப்படி போடுவீங்க? அதே போல் 1 1 2 1 1 2 1 1 2 கரெக்டாக நான் இதை மேட்ச் பண்ணி போடலை. நீங்கள் இதில் பார்த்துக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு செயினில் 1 போடுவீங்க, அதுக்கு அடுத்த செயினில் 1 போடுவீங்க, அதுக்கு அடுத்ததில் 2 போடுவீங்க. அப்புறம் ஃபிஃப்த் ரோ நம்ம எப்படி போடுவோம்? 1 1 1 அப்புறம் 2 1 1 1 அப்புறம் 2
1 1 1 அப்புறம் 2 சரிங்களா. அதே 6th ரோ போகும்போது 4 டைம்ஸ் 1 ஆயிரும். 1 2 3 4 டைம் அப்புறம் 2 1 2 3 4 டைம் அப்புறம் 1 2 1 2 3 4 டைம் அப்புறம் 1 2 ஓகேங்களா. அப்புறம் 7th ரோங்கும்போது நம்மளுக்கு 5 டைம்ஸ் 1 ஆயிரும், அப்புறம் 2 ஆகும். 5 டைம்ஸ் 1 ஆயிரும், அப்புறம் 2 ஆகும். அதே 8th ரோ போகும்போது நம்மளுக்கு 6 டைம்ஸ் 1 ஆயிரும், அப்புறம் 2 ஆகும். 6 டைம்ஸ் 1 ஆயிரும், அப்புறம் 2 ஆகும். இதை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கணும். இது வந்து ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, 4th ரோ, 5th ரோ, அப்புறம் 6th ரோ வந்து 48 வரும், 7th ரோ வந்து 56 வரும், 8th ரோ வந்து 64 வரும். டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ வரும்? 64 செயின்ஸ் வரும். இது வந்து 8th ரோ. இந்த 8th ரோவோட ஸ்டாப் பண்ணிவிட்டு 8 நார்மல் ரோஸ் போடணும். 8 நார்மல் ரோஸ் போடணும். இது நீங்கள் ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 8 நார்மல் ரோஸ் போட்டு வரணும் நம்ம. 8 நார்மல் ரோஸ்னால் நம்மளுக்கு எவ்வளோ வரும்? 64 வந்து 8 டைம்ஸ் வரும். 1 2 3 4 5 6 7 8 டைம்ஸ். அதாவது 8 ரோஸ் வந்து இது வந்து இன்க்ரீஸ் ரோஸ் போடுவோம். அப்புறம் இது வந்து 8 ரோஸ் நல்லா பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 8 ரோஸ் வந்து நார்மல் ரோ போடுவோம். அதுக்கப்புறமா டிக்ரீஸ் ரோ என்ன வரும்னு பாருங்கள். இப்போ 64 முடிச்சிருவோம். நம்ம கடைசியாக இந்த 7th ரோ எப்படி போட்டிருக்கோம்? 6 போட்டு 2 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோமா? அதே மாதிரி 1 2 3 4 5 6 போட்டு ஒரு டிக்ரீஸ்னால் இந்த ரெண்டையும் சேர்த்து ஒன்றா போடணும். 1 2 3 4 5 6 இந்த ரெண்டு இந்த டபுள் ஸ்டிச்சை வந்து டிக்ரீஸாக போடணும். அப்போ இந்த டிக்ரீஸ் வந்து உங்களுக்கு எப்படி இப்படி கண்டினியூஸாக இது வந்து ஒரு 64 வந்துடும். அப்புறம் இங்கே 8 ரோஸ் ஒரு 64 வந்துடும். இது வந்து 8th ரோவோடு நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். 8th ரோ முடிச்சுட்டு இங்கே 8 போடுவோம். 8 போட்டுட்டு அதுக்கு அடுத்தது இது வரும்போது படிப்படியாக இறங்கிட்டே வரும். எப்படி வரும்? 64ல் முடியும். அப்போது 56 48 40 32 24 16 8 இப்படி கொண்டு வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணோம். புரிஞ்சுதுங்களா? அதாவது 8 செயின்ஸ் போட்டோம்னா 8 இன்க்ரீஸ் ரோஸ் போடணும், அப்புறம் 8 நார்மல் ரோஸ் போடணும், அப்புறம் 8 டிக்ரீஸ் ரோ போடணும். இதுதான் நம்மளுக்கு வந்து ஃபார்மேட். இப்போ ஒரு பால் போடுறதுனா இதுதான் ஃபார்மேட். புரிஞ்சுதுங்களா? 8 இன்க்ரீஸ் ரோ, 8 நார்மல் ரோ, 8 டிக்ரீஸ் ரோ. புரிஞ்சிருச்சுங்களா? இந்த ஃபார்மேட் வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இதே போல் ஒர்க் பண்ணுங்கள். இப்போது சப்போஸ் நீங்கள் வந்து 6 செயின்ஸ் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க. 6 செயின்ஸ் போட்டால் நம்ம 6 ரோஸ் வந்து இன்க்ரீஸ் ரோஸ் போடணும். அப்போ தான் ஒரு பால் வந்து பெர்ஃபெக்ட் பால் ஷேப் வரும். அப்புறம் 6 ரோஸ் வந்து நார்மல் ரோஸ், அதாவது அந்த இன்க்ரீஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு நார்மலாக எல்லாத்துலேயும் 1 1 போட்டு வரணும். அடுத்த 6 ரோஸ் வந்து டிக்ரீஸாக இருக்கணும். ஓகேங்களா? இதே போல் 3 செயின்ஸும் கூட நம்ம யூஸ் பண்ணி ஸ்மால் பால் போடலாம். அப்போ 3 ரோஸ் நம்மளுக்கு எவ்வளோவா இருக்கணும்? இன்க்ரீஸாக இருக்கணும். அப்புறம் 3 ரோஸ் வந்து நார்மல் ரோஸாக இருக்கணும். அப்புறம் 3 ரோஸ் வந்து டிக்ரீஸாக இருக்கணும். இதுதான் பேசிக். சரிங்களா? இப்போ வந்து பால் ஷேப்போட உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பால் ஷேப். இப்போ இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய பால் வேணாலும் போடலாம். நீங்கள் 20 செயின்ஸ் வச்சும் கூட பால் போடலாம். 20 செயின்ஸ் வச்சு பால் போட்டிங்கன்னா 20 ரோஸ் இன்க்ரீஸ் ரோ போடணும், 20 ரோஸ் நார்மல் ரோஸ் போடணும், அப்புறம் 20 ரோஸ் டிக்ரீஸ் ரோஸ் போடணும். இதுதாங்க பேசிக். இந்த பேசிக் தெரிஞ்சிட்டாவே போதும். நம்ம வந்து அடுத்தது ஒர்க் பண்ணலாம். சரிங்களா? இப்போ இது நீங்கள் ஒர்க் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி மார்க்கர்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நான் இங்கே மார்க்கர் போட்டிருக்கேன். இப்போ நான் என்னென்ன நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேப்பரில் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது எழுதி வச்சுக்கோங்க. நான் 8 செயின்ஸ் போட்டேன், அப்புறம் 2 2 போட்டு முடிச்சிட்டேன். இது ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. பாருங்கள், நான் முடியும் போது ஒரு ஸ்டிச்சில் தான் முடித்தேன். லாஸ்ட்டில் வந்து 1 ஸ்டிச்சில் தான் முடியணும். அதே மாதிரி ஆரம்பிக்கும் போதும் 1 ஸ்டிச்சில் தான் ஆரம்பிக்கணும். 1 ஸ்டிச்சில் ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ நான் 6th ரோ முடிச்சாச்சு. நான் 7th ரோ வரப்போகிறேன். 7th ரோ வந்து என்ன? 5 சிங்கிள் க்ரூஷே, அப்புறம் ஒரு இன்க்ரீஸ். அப்போது இது ஒன்று ஸ்டார்டிங் 1 2 3 4 5, அப்புறம் அடுத்ததில் 2. அதே மாதிரி 1 2 3 4 5, அடுத்ததில் 2. அதே மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணும். 7th ரோ அதே மாதிரி 8th ரோ போட்டுட்டு நம்ம இங்கே 1ல் தான் முடியணும். அதாவது 1 அதாவது ஒரு தடவை 2 போட்டோம்னா அடுத்தது நம்ம இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு முடித்த பிறகு 1ல் வந்து முடியணும். அதே மாதிரி 1ல் ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி நம்ம 8 ரோஸ் போட்டுடணும். 8 ரோஸ் இது வந்து கம்பல்சரியாக நீங்கள் போட்டு வைக்கணும். ஏன்னு கேட்டால் இப்போ இதை வச்சா தான் நம்மளுக்கு டிக்ரீஸ் வரும்போது, டிக்ரீஸ் ஆரம்பிக்கும் போது 6 2
5 2 4 2 3 2 அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். அப்படியே கொண்டு வந்துடலாம் இதை பார்த்துட்டே. ஓகேங்களா? அதனால் எப்போவுமே வந்து இந்த ஒர்க்கு கிராஃப்ட்ஸ் ஒர்க் பண்ணும்போது இப்போ நீங்கள் இந்த பால் சைஸ் ஒர்க் பண்ணுறீங்கன்னா சும்மா பால் ஷேப் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ செயின்ஸ் ஒர்க் பண்ணுறீங்க இந்த மாதிரி ஒரு நோட்ஸ் வந்து கம்பல்சரியாக எல்லா இதுக்குமே நம்ம எடுத்து வச்சுக்கணுங்க. எடுத்து வச்சிட்டோம்னா டக்குன்னு இப்போ நம்ம என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு இது பண்ணும்போது நம்ம அப்போ வந்து யோசிக்க வேண்டியதில்லை எவ்வளோ செயின்ஸ் போட்டோம் எப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னு யோசிக்க வேண்டியதில்லை. டக்குன்னு இதை பார்த்து நம்ம போட்டுக்கலாம். அதனால நான் எப்பவுமே இந்த மாதிரி ஒவ்வொரு ரஃபாக ஒரு நோட்ஸ் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே போல் அடுத்த கிளாஸ் வரும்போதெல்லாம் பால் ஷேப் செய்யுங்க வந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் தான் பால் ஷேப் செய்யணும். அப்போ நான் வந்து 10 செயின்ஸ் அப்படின்னு சொல்லிடுவேன். 10 செயின்ஸ் அப்புறம் ஹூக் சைஸ் சொல்லிடுவேன். நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி தான் பால் ஷேப் செய்யணும். ஏன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம பால் ஷேப் இதெல்லாம் தனித்தனியாக செஞ்சுட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து வீடியோ லேட் ஆகும். அதனால தான் வந்துட்டு இப்போ இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து நான் 6th ரோ வரைக்கும் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ 7th ரோ 8th ரோ நான் ஒர்க் பண்ண போகிறேன். 5 செயின்ஸ் 1 இன்க்ரீஸ் 5 செயின்ஸ் 1 இன்க்ரீஸ் வந்து 7th ரோ. 8th ரோ வந்து 6 செயின்ஸ் 1 இன்க்ரீஸ் 6 செயின்ஸ் 1 இன்க்ரீஸ். ஓகேங்களா? இந்த 2 ரோ முடிச்சுட்டு நார்மல் ரோ எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நான் டோட்டலாக 8 ரவுண்ட்ஸ் முடிச்சாச்சு. இப்போ 8 இன்க்ரீஸ் ரவுண்ட்ஸ் முடிச்சிட்டேன். எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். டோட்டலாக 8 இன்க்ரீஸ் ரவுண்ட்ஸ். நான் 8 இன்க்ரீஸ் ரவுண்ட்ஸ் முடிச்சாச்சு. பாருங்கள், இங்கே கவுண்ட் பண்ண தெரியும். 1 2 3 4 5 6 7 8. பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8. டோட்டலாக 8 ரவுண்ட்ஸ் முடிச்சாச்சு. இப்போ 8 ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். இப்போ 8 வந்து இன்க்ரீஸ் ரவுண்ட் போட்டாச்சு. அடுத்தது வந்து 8 நார்மல் ரவுண்ட்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம எவ்வளோ செயின்ஸ் போடணுமோ அவ்வளோ நார்மல் ரவுண்ட்ஸும் வரணும். இப்போ 8 நார்மல் ரோஸ். நார்மல் ரோஸ் ஒன்றும் இல்லைங்க. இங்கே பாருங்கள், இந்த ஸ்டிச்சை எடுக்கிறோம். இங்கே நான் ஒரு சிங்கிள் க்ரூஷே போடுறேன். கரெக்டாக அங்கேயே நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். இது மார்க்கிறதா இல்லைன்ட்டு இல்லைங்க, பின்னூசி வச்சு கூட நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இங்கேருந்து ஃபுல்லாக ஒரு எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரூஷே. மறுபடியும் மார்க்கர் எடுத்துகிட்டு எல்லாத்துலேயும் ஒரு சிங்கிள் க்ரூஷே. மறுபடியும் மார்க்கர் எடுத்துகிட்டு எல்லாத்துலேயும் ஒரு சிங்கிள் க்ரூஷே. இதே போல் 8 ரவுண்ட்ஸ் நம்ம போட்டு வரணுங்க. போட தெரியும், உங்களுக்கு போட தெரியும்னு நினைக்கிறேன். 8 ரவுண்ட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா எப்படி டிக்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். நீங்களும் 8 ரவுண்ட்ஸ் போட்டு வாங்க. பாருங்கள், எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு குண்டா மாதிரி நம்மளுக்கு வந்திருக்குங்க பாருங்கள். இங்கே ஏதாவது நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ளெயினாக நீட்டாக இருக்கணும் நம்ம ஒர்க்கே. பாருங்கள், எங்கேயுமோ சுருக்கமோ எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நீட்டாக இருக்கணும். ஓகேங்களா? இதை வந்து நான் பெரிய ஹூக் சைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க. 3.5 mm ஹூக் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் 8 செயின்ஸ் போட்டு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால தான் நம்மளுக்கு இவ்வளோ பெருசு வந்திருக்கு. ஓகேங்களா? பாருங்கள் எவ்வளோ பெருசு வந்திருக்குன்னு. அடுத்தது இப்போ வந்து நான் 8 இன்க்ரீஸ் ரோஸ் போட்டாச்சு. 8 நார்மல் ரோஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்ததாக வந்து நான் வந்து இப்போ டிக்ரீஸ் ரோஸ் போட போகிறேன். டிக்ரீஸ் ரோஸ் வந்து நம்ம இப்படி பின்னாடி இருந்து ஃபாலோ பண்ணி இப்போ இந்த 64 முடிச்சாச்சு. நம்ம அதாவது ஒரு 60 இந்த 64ல் நிற்கிது. அடுத்தது நம்ம அப்படியே டிக்ரீஸ் பண்ணிட்டு வரப்போகிறோம். டிக்ரீஸ் எப்படி பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். 1 2 3 4 5 லாஸ்ட்டாக வந்து நம்ம 6 போட்டு ஒரு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அதே போல் இதில் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மார்க்கரை இப்போ தான் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு நம்ம ஸ்டார்டிங் எப்போவுமே 1 தானே போட்டோம். அதனால் கரெக்டாக 1 போடுங்க. பாருங்கள், இந்த இன்க்ரீஸ்லேயும் 1 தானே போட்டோம். அதனால் 1 போடுங்க. போட்டு மார்க்கர் போட்டு வச்சுக்கலாம். போட்டு வச்சுட்டு 6 அப்புறம் 2 1 2 3 4 5 6 போட்டாச்சு. நல்லா பாருங்கள், 6க்கு அப்புறம் ஒரு இன்க்ரீஸ் போட்டிருக்கோம். அப்போ இந்த இன்க்ரீஸை டிக்ரீஸ் பண்ண போகிறோம். எப்படி? இந்த அப்பர் லூப்பில் மட்டும் நான் போன கிளாஸில் சொல்லியிருக்கேன் பார்த்துருக்கீங்களா? அதே போல் அப்பர் லூப்பில் போட்டு இப்படியே சுற்றி வந்து அடுத்த அப்பர் லூப். இப்போ நம்ம இதில் 3 இருக்குங்களா? இந்த 3 இப்படி இழுத்து இந்த 3 வழியாகவும் இப்படி இழுத்துறோம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டிச்சுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் வந்திருக்குங்களா? ஒரே மாதிரி தெரியுது. பாருங்கள், மறுபடியும் சொல்கிறேன். போன கிளாஸ் அதை இது நல்லா ஒர்க் பண்ணுங்கன்னு சொன்னேன். பாருங்கள், இப்படி அதுக்கு அடுத்தது இப்படி இழுத்து இப்படி 2 வழியாகவும் இழுத்து இப்படி. ஓகேங்களா? பாருங்கள், ஒரே ஸ்டிச் மாதிரி தெரியுது. அடுத்தது மறுபடியும் 6. இப்போ அடுத்த 6 இதை விட்டாச்சு. 6 1 2
3 4 5 6 போட்டாச்சு. அடுத்தது அப்பர் லூப், மறுபடியும் இப்படி சுற்றி வந்து அடுத்த அப்பர் லூப், அப்படியே இப்படி அந்த 2 வழியாகவும் இழுத்து, அவ்வளோதான். பாருங்கள், ஒரு டிஃப்ரென்ஸ் நம்ம டிக்ரீஸ் பண்ணதே தெரியாது. நார்மலாக நம்ம போட்டு வந்துட்டுருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இது உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சா? பாருங்கள், மறுபடியும் ஒரு தடவை காமிக்கிறேன். 1 டைம், 2 டைம், 3 டைம், 4 டைம், 5 டைம், 6 டைம் போட்டு முடிச்சுட்டு அப்பர் லூப்பில் விட்டு அப்படியே இப்படி ஹூக்கை கொண்டு வந்து பக்கத்தில் இருக்கிற செயினோட அப்பர் லூப் விட்டு, இப்போ இந்த ரெண்டும் நம்மளுக்கு ஒரே இதுதான். இப்படி 2 இதில் இழுத்து அடுத்தது இப்படி 2 பாருங்கள். இதே போல் சுற்று இது வரைக்கும் போட்டு வாங்க. பாருங்க, டிக்ரீஸ் முடிச்சுட்டு வந்துட்டேன். அடுத்தது நம்மளுக்கு 6 1 2 அது 2 3 4 டோட்டலாக நம்மளுக்கு 6ஓட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? பாருங்கள், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாருங்கள், இப்போ அப்படியே குவிய ஆரம்பிக்கும். விரிஞ்சு வந்தது அப்படியே குவிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அடுத்தது இப்போ இதோட முடிச்சாச்சு. இப்போ இந்த லைன் நம்ம முடிச்சாச்சு. இது இப்போ ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் போட்டோம், அப்புறம் டிக்ரீஸில் இந்த 1 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது 5 2 அதே போல் இதை எடுக்கிறோம். எடுத்துட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறோம். மார்க் பண்ணி வைக்கிறோம். 1 2 3 4 5 5 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு டிக்ரீஸ். அப்பர் லூப் ஒரு டிக்ரீஸ். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? இதே போல் தான் நம்ம 5 போட்டு ஒரு டிக்ரீஸ் போடணும், 4 போட்டு ஒரு டிக்ரீஸ், 3 போட்டு ஒரு டிக்ரீஸ், 2 போட்டு ஒரு டிக்ரீஸ், 1 போட்டு ஒரு டிக்ரீஸ். கரெக்டாக இந்த 1 போட்டு ஒரு டிக்ரீஸ் வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். பாருங்கள், முடிச்சுட்டு வரணும், அப்புறம் 1ல் தான் ஆரம்பிக்கணும், அப்புறம் டிக்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும். முடிச்சுட்டு வரணும், அதே மாதிரி முடிகிறது 1ல் தான் முடியணும், ஆரம்பிக்கிறது 1ல் தான் ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? எந்த ரோ வரைக்கும் டிக்ரீஸ் பண்ணிகிட்டே வரீங்க, 2 1 2 1 வர வரைக்கும், 1 2 1 2 வர வரைக்கும் டிக்ரீஸ் பண்ணிட்டு வாங்க. பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக அதாவது 1 2 1 2 வரைக்கும் நான் முடிச்சுட்டு வந்துட்டேன். 1 2 1 2 வரைக்கும் முடிச்சுட்டு வரும்போது நம்மளுக்கு வருங்க இந்த மாதிரி தான் கிடைக்கும். இப்போ இது கிடைச்ச பிறகு இதுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு உங்கள் கையில் இருக்க ஸ்டாப்ஸை உள்ளே வைங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட எம்ப்ராய்டரி பண்ணது போக இது வந்து எம்ப்ராய்டரி கிளாத்து. நான் எம்ப்ராய்டரி பண்ணுறது போக வேஸ்ட்டாக இருக்கிற கிளாத்தெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அதைத்தான் நான் உள்ளே இது ஸ்டஃப் பண்ண போகிறேன். பாருங்கள், நான் இப்போதைக்கு ஸ்பான்ச் எல்லாம் எதுவும் வாங்கலை. பாருங்கள், ஸ்டஃப் பண்ணுறதும் எப்படி ஸ்டஃப் பண்ணணுன்னு பாருங்கள். எந்த இடமும் நம்மளுக்கு இது லாஸ்ட்டு ஸ்டிச் முடிக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம ஸ்டஃப் பண்ணணும். உங்கள்கிட்ட ஸ்பாஞ்ச் இருந்தாலும் நீங்கள் அந்த ஸ்பாஞ்சை யூஸ் பண்ணிக்கலாம். கிளாத் வச்சு வந்து வச்சோம்னா ரொம்பவுமே வெயிட்டாக இருக்கும். அதனால கிளாத் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்பாஞ்ச் வச்சுக்கோங்க. நல்லா திக்காக ஃபில் பண்ணணும். இது நல்ல ரவுண்ட் ஷேப்பாக வரணுங்க. நான் கிளாத் வந்து இன்சர்ட் பண்ணங்காட்டிக்கு இப்படி இருக்குது.
நான் எம்ப்ராய்டரி யூஸ் பண்ணது போக மிச்சம் வேண்டான்னு சொல்லி வச்சுருப்பேன் இல்லைங்களா, அந்த கிளாத் தான் இதெல்லாம். ஏன்னா இது திருப்பியும் அந்த நம்ம ஃப்ரேம் இருக்கு இல்லைங்களா, அதிலெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து இந்த தூக்கி போடுறது தான். இந்த பஞ்ச் நீடில் ஒர்க் அதுக்கெலாம் வாங்கியிருப்போம் இல்லைங்களா, அதில் பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தெல்லாம் தான் நான் எடுத்து வச்சுருந்தேன். பாருங்கள், இதில் நம்ம ஃபில் பண்ணிக்கணும். ஃபில் பண்ணிவிட்டு நல்லா இப்படி அமுத்தி விட்டோம்னாவே அந்த ரவுண்டு ஷேப் வந்துடும். அந்த ரவுண்டு வந்து நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கணும், பால் மாதிரியே இருக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், எப்படி பால் மாதிரியே இருக்கணும். ஒரு சைடு தூக்கிட்டு இது அப்படியெல்லாம் தெரியக்கூடாது. நீங்கள் அந்த மாதிரி ஸ்டஃப் வந்து அந்த மாதிரி கொடுக்கணும். இந்த நம்ம துணிக்கிறோம் இல்லைங்களா, இப்போ அந்த பஞ்சு இது துணிக்கும் போது அது ஈவனாக ஒரே மாதிரி ஈவனாக எல்லா சைடும் வர மாதிரி துணிக்கணும். ஓகேங்களா? இது துணிங்கிறங்காட்டி கொஞ்சம் கொஞ்சம் அங்கே தான் தெரியும், நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு கடைசியில் இப்போ இது நம்ம எடுத்துடலாம். இந்த ஹூக் இருக்குது இல்லைங்களா, எடுத்துடலாம். ஏன்னா இப்போ நம்ம லாஸ்ட் ரோ வந்துட்டோம். லாஸ்ட் ரோ நம்மளுக்கு தெரியும், எல்லாத்துலேயும் 2 வரணும். அதுக்கப்புறமா 1 அந்த 1 இப்போ பாருங்க, இதை எடுத்தாச்சு. எடுத்துட்டு இங்கே வந்து 2க்கு டிக்ரீஸ் ஆரம்பிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் இங்கே மார்க்கர் போட்டு வச்சுக்கிறேன். நம்ம இன்னும் 10 செயின்ஸ் வச்சு போட்டிருந்தோம்னா இதை விட நம்மளுக்கு பெருசாக கிடைக்குங்க. ஹெட் சைஸ் வந்து பெருசாக கிடைக்கும். அதே மாதிரி இந்த வெல்வெட் யானை இதெல்லாம் யூஸ் டிஷர்ட் யானை இதெல்லாம் யூஸ் பண்ணி ஹெட் இது பார்ட் பண்ணோம்னா இன்னும் நம்மளுக்கு நல்லா ரொம்ப பெருசாக ஒரு மாதிரி ஸ்பாஞ்சியாக கிடைக்கும். ஆனால் அதில் கொஞ்சம் ரேட் அதிகங்க. பாருங்கள், எல்லா இடத்துலையுமே நான் டிக்ரீஸாக போட்டு வரேன். கொஞ்சம் ஸ்லோவாக ஒர்க் பண்ணணும். நான் மற்ற ஸ்டிச்செல்லாம் சொல்லுவேன், நல்லா ஸ்பீடாக ஒர்க் பண்ணுங்கள், 1 மணி நேரத்தில் முடிக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பேன். அது வந்து மற்றதுங்க. இந்த டாய்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஒர்க் பண்ணணும். உங்களுக்கு அந்த மாதிரி ஆர்டர்ஸ் எல்லாம் நிறையா வர ஆரம்பிச்சதுன்னா அப்போ உங்களுக்கு வந்து இந்த ஸ்பீடு வந்துடும். நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அந்த ஸ்பீடு வந்துடும். ஆனால் சில இடமெல்லாம் நல்லா நுணுக்கமாக தான் ஒர்க் பண்ணணும். அதனால் கொஞ்சம் ஸ்லோவாகவே ஒர்க் பண்ணுங்கள். பாருங்க, இந்த இடமெல்லாம் பட்டு பட்டுன்னு ஃபினிஷ் பண்ணிட்டு போக முடியாது. பாருங்கள், கரெக்டாக அந்த டூலையே கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணுறேன் பாருங்கள். அப்படியே 1-2 ஸ்டிச்சு அதிகமாக வந்தாலும் பிரச்சனை இல்லை, தப்பாயிருச்சுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட் வந்து பிரிச்சுட்ருக்க வேண்டாம். பாருங்கள், இப்போ இது வரைக்கும் நான் கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்துட்டு அடுத்தது நான் வந்து இந்த ஹூக்கை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம க்ரோஷே இது பண்ண முடியாது. ஓகேங்களா? நல்லா இப்படி இழுத்து விட்ருங்க. இழுத்து விட்டுட்டு நல்லா பாலை வந்து உங்களுக்கு கரெக்டான பொசிஷன் வர மாதிரி நல்லா பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஃபேஸ்க்கெல்லாம் இந்த கலர் தான் யூஸ் பண்ணுவாங்க. லைட் பிங்க்கு, லைட் ஷேட்ஸ் இது பாருங்கள் கொண்டு வந்தாச்சு. ஒரு ஹெட் ஷேப் கொண்டு வந்தாச்சு. பால் மாதிரியே இருக்குங்களா? இப்போ இந்த இடம் எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். இந்த இடத்துக்கு வந்து இப்போ நம்ம வந்து அயன் ஹூக் மட்டும்தாங்க யூஸ் பண்ணணும், மற்ற எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. பாருங்க, கொஞ்சமாக இந்த த்ரெட் இருக்கா, இந்த த்ரெட்டை கொஞ்சமாக கட் பண்ணி விட்ருங்க. நிறைய வேண்டாம், கொஞ்சமாக கட் பண்ணால் போதும். பாருங்க, நான் இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் இந்த த்ரெட் வழியாக இதை இழுத்து விட்டுக்கலாம். இதோட நம்மளோட இந்த ஒர்க்கு முடிஞ்சிருச்சு.
இந்த மாதிரி அயன் ஹூக் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இங்கேயும் எப்படின்னு பாருங்கள். இது இந்த ஸ்டிச் வழியாக இப்படி உள்ளே விட்டு இப்படி எடுக்கிறேன். அடுத்த ஸ்டிச் வழியாக இப்படி உள்ளே விட்டு எடுக்கிறேன். அடுத்த ஸ்டிச் வழியாக இப்படி உள்ளே விட்டு எடுக்கிறேன். பாருங்க, இப்படி ஃபுல்லாக எடுத்து அப்படியே இப்படி இழுத்துட்டோம்னா பாருங்கள், அந்த கேப்பே தெரியாத மாதிரி ஆயிடும். நல்லா இப்படி இழுக்கணும். கேப் தெரியாத மாதிரி ஆயிடுச்சுங்களா? இப்போது இது நம்ம சேஃப்டி பண்ணலாம். நம்ம இப்படி சும்மா பால்குள்ளே இப்படி ஏதோ ஒரு இடத்துல இப்படி விட்டு விட்டு அப்படியே உள்ள வரைக்கும் கொண்டு வந்துடலாம். சரிங்களா? இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டு அப்புறம் கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி இதெல்லாம் ரெடி பண்ணும்போது அந்த த்ரெட்டு நம்ம கட் பண்ணதே தெரியாத மாதிரி உள்ளே போய்க்கும். இன்னும் நம்ம நல்லா ஸ்பாஞ்ச் வச்சு கரெக்டாக கொடுத்துருந்தோம்னா ஹெட்டு நல்லா இது இன்னும் நல்லா ரவுண்ட் கிடச்சிருக்கும். பாருங்கள், எப்படி பின்னாடி ஏதாவது தெரியுதுங்களா? பெர்ஃபெக்டாக நம்ம ஒர்க் முடியணும். ஸ்டிச் பண்ணி பாருங்க, அழகான ஒரு பால் ஷேப் வந்துருச்சுங்களா? பாருங்க எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு பாருங்கள். நான் வந்து 8 செயின்ஸ் வச்சு போட்டிருக்கேன். 8 செயின்ஸ் வச்சு போட்டிருக்கேன். ஹூக் சைஸ் வந்து 3.5 யூஸ் பண்ணியிருக்கேன். இதே வந்து நான் 10 செயின்ஸ் போட்டேன்னா இன்னும் நம்மளுக்கு வந்து ஹெட் வந்து இன்னும் பெருசாக கிடைக்கும். இவ்வளோ தாங்க ஹெட் செய்கிறது. இதுக்குள்ளே வந்து நம்ம ஐபால்ஸ், ஐஸு, அப்புறம் நோஸ், அந்த ஹெட் பார்ட்டு இதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் தான் நம்ம செய்ய போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நம்ம கம்ப்ளீட் ஒர்க் வந்து இதை நல்லா நீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா அதுக்கு அடுத்தது வந்து நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். ஓகேங்களா? பாருங்கள், ஹெட் பார்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே போல் நீங்களும் நான் இப்போ பண்ணியிருக்கேன் இல்லைங்களா? இதே போல் நீங்களும் 8 செயின்ஸ், 8 இன்க்ரீஸ், 8 நார்மல் ரோஸ், 8 டிக்ரீஸ் ரோஸ் போட்டு இந்த அளவுக்கு ஒரு பெரிய பால் பண்ணி வைங்க. ஓகேங்களா? இதுக்கு ஒரு டால் செய்யலாம். நம்ம இதை ஆப்டான கலராக எடுத்து பண்ணுங்கள். ஃபேஸ்க்கு உண்டான கலராக எடுத்து பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு இன்னொரு ஒர்க் இருக்குது. அது நம்ம ஃபஸ்ட்டு செய்ய போகிற ப்ராஜெக்ட்டு. பாருங்க, இங்கே பாக்ஸ் போட்டு நோட் பண்ணுறேன். அதாவது நல்லா பார்த்துக்கோங்க, 4 செயின்ஸ் வேண்டாங்க, 3 செயின்ஸ் போட்டிங்கன்னா போதும். 3 செயின்ஸ், 3 இன்க்ரீஸ், 3 நார்மல், 3 டிக்ரீஸ். நல்லா பார்த்துக்கோங்க, 3 செயின்ஸ், 3 இன்க்ரீஸ், 3 நார்மல், 3 டிக்ரீஸ். இதே போல் ஒரு 6 பால்ஸ் பண்ணுறீங்க. 1 2 3 4 5 6 பால்ஸ் பண்ணுறீங்க. இந்த 3 பால்ஸும் ஒரு கலராக இருக்கணும். அதாவது இந்த 3 பால்ஸ் ரெட் கலரில் பண்ணிங்கன்னா இந்த 3 கலர்ஸ் க்ரீன் கலரில் பண்ணுங்கள். என்ன கலர் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ஆனால் வந்து 3 கலரும் சேம் ஒர்க்காக இருக்கணும். இந்த 3 கலரும் சேம் ஒர்க்காக இருக்கணும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்களாக ஒரு பாதி வரைக்கும் பார்த்துட்டு அப்புறம் யாராவது இது இமேஜ் இது போடுறத பார்த்துட்டு அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு வந்துட்டு என்ன நான் ஒர்க் கொடுத்துருக்கேன், அது என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியும். இது வந்து உங்களோட இது வந்து ஒரு ப்ராஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன். இந்த 6 பால்ஸ் வந்து ஒரு ப்ராஜெக்ட். இது வந்து நீங்கள் அடுத்ததாக ஒரு டாய் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. அந்த டாய்க்கு உண்டான பால்ஸாக இது. ஸோ இந்த பால்ஸ் வந்து கரெக்டாக பண்ணணும். எப்படி சொல்லியிருக்கேன்? 3 செயின்ஸ், 3 இன்க்ரீஸ், 3 நார்மல், 3 டிக்ரீஸ். இது வந்து நீங்கள் 3.3 mm ஹூக் யூஸ் பண்ணலாம், 3.5 mm ஹூக் யூஸ் பண்ணலாம். இந்த 2 ஹூக்கை தவிர்த்து வேறு எந்த ஹூக் யூஸ் பண்ணக்கூடாது. சப்போஸ் இந்த 2 ஹூக்கும் இல்லாதவங்க 4 mm யூஸ் பண்ணுங்கள். ஆனால் 4 mm யூஸ் பண்ணிங்கன்னா பால்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி பெருசாக வந்துடும். நம்மளுக்கு வந்துட்டு நம்ம ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் குட்டி குட்டியாக இருந்தால் மட்டும்தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க?
3 செயின்ஸ் போட்டு இன்க்ரீஸ், நார்மல், டிக்ரீஸ் போட போகிறீங்க. ரெட் கலர் பால்ஸ் 3, க்ரீன் கலர் பால்ஸ் 3 பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து இந்த கலர் வந்து ஆப்ஷனல் தான். நான் ரெட்டு போட சொல்லியிருக்கேன், ரெட்டே தேடாதீங்க. க்ரீன் போட சொல்லியிருக்கேன், க்ரீனே தேடாதீங்க. இந்த 2 கலரும் ஆப்ஷனல் தான். ஆனால் வந்து செப்பரேட் கலர்ஸாக இருக்கணும். அதே மாதிரி ஹெட்டுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பார்த்தா நம்மளுக்கு வந்து இப்போ டால் பார்த்தோம்னா ஒரு டால் என்ன கலரில் இருக்கோ அந்த கலர் மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? பிங்க் யூஸ் பண்ணலாம், லைட் பிங்க் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி இந்த பால் செய்யுங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ஒர்க்கை முடிச்சதையும் நம்ம அடுத்த இது பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாருங்கள், பால் செஞ்சாச்சு. 3 செயின்ஸ், அப்புறம் 3 இன்க்ரீஸ், அப்புறம் 3 நார்மல், 3 டிக்ரீஸ், அந்த மாதிரி நான் 3 செஞ்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் செய்யணும். பாருங்கள், பால் எப்படி உருண்டு வருதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி செய்யணும். இந்த மாதிரி பால் மாதிரி செய்யணும். ஓகேங்களா? நீங்கள் அந்த ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் நேராக வந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் ஊசி இது பண்ணி ரவுண்ட் ஷேப் வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கடைசியாக ஊசி வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். நான் 2 mm ஹூக் யூஸ் பண்ணி இதை ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் 6 பால்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? பாருங்கள், இதே மாதிரி பண்ணி எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.